ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் எப்படி எந்த கண்டென்ட் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டூன் வீடியோஸை வந்து நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு ஒரு சில்ட்ரன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு குழந்தைங்களாச்சும் இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி வந்து லைக் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இந்த கார்ட்டூன் வீடியோஸ் தான் அதிகமாக பார்ப்பாங்க. சொல்லப்போனால் பெரியவங்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் அதிகமாக லைக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நிறையா வியூஸும் நிறையாவும் ஏர்ன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த கார்ட்டூன் வீடியோஸில் அனிமல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கார்ட்டூன் வீடியோ கிரியேட் பண்ணுறது, அதுவும் மொபைல் மூலமாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கார்ட்டூன் வீடியோ, அதாவது அனிமல்ஸ் கார்ட்டூன் வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அங்கே என்ன சர்ச் பண்ணோம் அப்படின்னா 3D மேனிக்யூன் அப்படின்னு சர்ச் பண்ணணும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது கார்ட்டூன் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம 3D மேனிக்யூன் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் ஃபோட்டோஸு மீடியாஸ்லாம் உங்கள் இதில் அலோ ஆகணுமா அப்படின்னு கேட்கும். அலோ பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து ஸ்டார்டிங் பேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அனிமல் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா அனிமல்ஸும் மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த அனிமல் வேணுமோ அந்த அனிமல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் வந்து ஸ்டோரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டோரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அனிமல்ஸ் தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு லைன், அதாவது ஒரு சிங்கத்தை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அதை சூஸ் பண்ணி அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அளவு எம்பி வந்து கேட்பாங்க, அதாவது 1.2 MP இல்லைனா 2.2 MP அந்த மாதிரி ரேட்டில் வந்து அந்த எம்பி வந்து இது பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த சிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா 2.2 MP அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த எம்பி எடுத்துப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது அதை திரும்பவும் டவுன்லோட் பண்ண தேவையில்ல, அது தானாக ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா, அதாவது 2.2 MP வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேயே வந்து ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எத்தனை உங்களுக்கு இதேமாதிரி சிங்கம் எத்தனை தேவையோ அது ப்ளஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று தேவைன்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ லோட் ஆகுது. இந்த மாதிரி வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுட்டோரியல் தேவைன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் ஸ்கின் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கிற சிங்கம் மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வந்து இல்லை பேக்ரவுண்ட் ஏதாவது தண்ணியில் இந்த மாதிரி இதிலே இருக்கிற பேக்ரவுண்டு சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கலர், அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து வந்து இதை வந்து எடுத்து பண்ணிக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணாச்சு. அதுக்கப்புறமா பிளாட்ஃபார்ம், அதாவது அது இருக்கிற இடத்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் எந்த இது சேஞ்ச் ஆகணுமோ எது தேவையோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம கைன் மாஸ்டரில் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது அனிமேட் பார்த்திங்கன்னா இது வாக் பண்ணணும்னா வாக் பண்ணலாம், ரன் பண்ணணும்னா ரன் கொடுத்தோன்னா ரன் ஆகும். இந்த மாதிரி நம்ம எந்த அனிமேட் தேவையோ எதுக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்கும். அது என்னென்ன பண்ணணும், அட்டாக் பண்ணணும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதே வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க மட்டும் அந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணி அதை வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டுலேருந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே வந்து நான் வந்து கலராக வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு கலர் சூஸ் பண்ணிவிட்டு க்ரீன் ஸ்க்ரீனை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நகர்த்திட்டே போனீங்கன்னா எந்த அளவுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து விட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் கலருக்கு இந்த பிளாட்ஃபார்மையும் நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வாக் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம வந்து அங்கே க்ராப் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நடக்கிற மாதிரியோ இல்லை ஓடுற மாதிரியோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ், அதாவது எதை ரியாக்ட் பண்ணணுமோ அதை ரியாக்ட் பண்ணணும்.
இது பார்த்திங்கன்னா எந்த சைஸுக்கு வேணுமோ அதை வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். மேலே எப்படி போகணும், கீழே எப்படி போகணும், இதெல்லாம் வந்து இந்த இடத்துலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஜாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கெலாம் வந்து எடுத்து விட்டுருங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அதுவும் ஜாயிண்ட்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைடு வந்து ரொட்டேட் பண்ணணும், இல்லை எந்த நிமிர்ந்து நிற்கணுமா எல்லாத்தையும் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் திரும்பி இருக்கணும், இல்லை மேலே ஜூம் பண்ணி இருக்கணுமா, இல்லை உள்ளே போய் இருக்கணுமா, எல்லாத்தையும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம். இதை வந்து நம்ம வந்து எந்த இடத்துக்கு வச்சுக்கணுமோ அது கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது எந்த இது வந்து அசையணும் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த எந்த பக்கம் ரொட்டேட் ஆகணும், எந்த இது வந்து அசையணும் அப்படின்றதெல்லாம் இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்த கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கை தூக்கணும்னா அந்த கையில் வந்து டிக் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை தூக்குனிங்கன்னா அது வந்து கை ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுகிற கையை வந்து அசைக்கிற மாதிரி அப்படி இருக்கும். இல்லை தலையை ஆட்டணும்னா தலையில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு தலையை வந்து ஆட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது வேணால் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது மரத்தில் ஏறணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சாய்ச்சி இருந்தால் தான் மரம் ஏற முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாய்ச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அனிமேட் பண்ணிட்டோன்னா அந்த அனிமேட் இப்போ வந்து மேலே ஏறுற மாதிரி வாக் பண்ணுற மாதிரி என்னன்னா மேலே ஏறுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மரம் வச்சு அது மேலே ஏறுற மாதிரி ஓடுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்த கிளிக் பண்ணினீங்கன்னா எந்த கையோ இல்லை வந்து உங்களுடைய ஃபேஸோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை டிக் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ரியாக்ட் ஆகும். அதாவது உங்களுடைய ஃபுல் பாடியும் வந்து கீழே மேலேயும் போகணும் அப்படின்னா ஃபுல் பாடி வச்சுக்கலாம். இல்லை தலை மட்டும் அப்படி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா தலையை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நான் தலையை மட்டும் கொஞ்சம் ஷேக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆட்டுற மாதிரி அப்படின்றதுனால அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா தலை வந்து ரொட்டேட் ஆகும். எந்த ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த இடம் இப்போ வந்து கை வந்து ஆடணும் அப்படின்னா கையை சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த இடத்துல மூவ் ஆகணுமோ மூவ் ஆகிக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இது தலையை ரொட்டேட் பண்ணிக்கலாம். எது வேணால் ரொட்டேட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அது ஹேண்டை ரொட்டேட் பண்ணணும்னா ஹேண்டில் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோன்னா அது எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அசைக்கும் போது அது அசையும். இப்படி தான் வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ணலாம். இப்போது கால் சைடு வந்து ஆடணும் அப்படின்னா காலை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரொட்டேட் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும் அந்த பிளேஸ் மட்டும் கொஞ்சம் ஆடும். நம்ம எந்த பக்கம் திருப்புறமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ரொட்டேட் ஆகும். இப்போது அதை மாதிரி சூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் ரியாக்ஷனோ இல்லை வந்து கை கால் எது அசைக்கணுமோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படின்னு கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது. அங்கே நாட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து வச்சு அது மூலமாக நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோம். இல்லைனா நம்ம அதிலே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா கைன்மோஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் நியூன்னு கொடுத்து 16:9 சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா மீடியாக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து நம்ம டவுன்லோட் ஏதாவது வந்து ஒரு கார்டு மாதிரி ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கார்டை வந்து சூஸ் பண்ணி அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து விட்டுருக்கேன். இப்போ வந்து இது வந்து சூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லேயர் கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மீடியாவை கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் கேப்சர் எடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்க்ரீன் கேப்சர் எடுத்து அதை வந்து க்ராப் பண்ணிக்கிறோம். க்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து அந்த இடத்துக்கு மட்டும் அது ரன் பண்ணுறது இல்லை வாக் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி அதை இடத்த மட்டும் நம்ம வந்து க்ராப் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து குரோமோ கீ மூலமாக அதை வந்து பேக்ரவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ குரோமோ கீயை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கலர் வந்து போயிடும். இப்போது எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ அது வாக் பண்ணணுமோ ரன் பண்ணணுமோ அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து வரும்போது சின்னதாக தெரியும், கிட்ட வரும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல பார்த்தீங்களா. அதனால் நான் வந்து எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கி கொஞ்சம் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
இப்போது எந்த இடத்துல கரெக்டாக வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் சின்ன சைஸ்லேருந்து வர மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கப்புறமா அந்த கீ பட்டனை கிளிக் பண்ணி எந்த இடத்து வரைக்கும் வரணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோன்னா நம்ம அதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக்கி கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வரணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து வர மாதிரியே இருக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வராத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நடக்காத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிட்ட வந்துட்டு இருக்க மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதுவே வந்து ஓடுறது அப்படின்னா ஓடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து அதை வந்து ஓட வைக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து அதில் ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆடியாக இருந்துச்சுன்னா அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அந்த இடத்த மட்டும் அந்த ஓடாமல் நின்றுட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணி அந்த லெஃப்ட் சைடு மட்டும் கட் பண்ணி திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது அங்கேருந்தே வந்து நடந்து வர மாதிரியே வந்து ஒரு இதுக்கு வரும். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நடந்து வர மாதிரியே இருக்கும். கிட்ட வரும்போது கொஞ்சம் பெருசாகி கிட்ட வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அனிமேட் பண்ணும்போது எப்படி தேவையோ உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் ஈஸியாக அனிமேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சில்ட்ரன்ஸ் வந்து லைக் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஓடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து க்ராப் பண்ணி அதே மாதிரி வந்து க்ரோமோ கீ யூஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து இது பண்ணிவிட்டு அதே மாதிரி கீ சிம்பிள் கிளிக் பண்ணி எந்த இடத்துக்கு கொண்டு வரணுமோ அதை வந்து அது எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்து வர மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து ஓடுற மாதிரி எந்த இடத்துக்குள்ள எவ்வளோ தூரம் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து ஓட விடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி அதை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஓடுற மாதிரி இந்த பின்னாடி அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கும்போதே வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துட்டிங்கன்னா அந்த இதெல்லாம் வராது, அந்த ஆப்ஷன்லாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ட்டூன் வீடியோ மொபைல் மூலமாக ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.